ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக ஒரு எக் ரைஸ் வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கூட அந்த எக்கோட ஸ்மெல் இல்லாமல் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை கப் அளவுக்கு நான் முட்டைக்கோஸை வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது இதில் எந்த சாஸுமே நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா அந்த மாதிரி சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றிட்டு இது போல் பொறுமையாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. நமக்கு இந்த மாதிரி சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ வந்து சூடாக வடித்து வச்சுருக்க சாதத்தை 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாதமும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சுக்கோங்க. லெமன் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த முட்டைக்கோசு, வெங்காயம் அந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்தோம் அப்படின்னாலும் குழந்தைங்க பொறுக்கி வைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இது மாதிரி ஃபைன் சாப் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு சூப்பரான எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டைம் எடுக்காது. ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சம்மர் டைம் லீவ் இல்லைங்களா, இந்த டைமில் இது போல் செஞ்சு கொடுங்க. இதோட நம்ம வந்து ஆனியன் மட்டும் நீங்கள் வந்து வச்சு சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.